பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்தல் விழா. அன்புக்குரியவர்களே, எதிர்ப்பு நேரங்களிலும் போராட்ட நேரங்களிலும் ஒரு மனிதருக்கு வேரூன்றிய தன்மையை வழங்க வல்லது அன்பு. மனிதர்களை மரங்களுக்கு ஒப்பிடலாம். காற்று வேகமாக அடிக்கும் பொழுது சில மரங்கள் விழாமல் இருப்பதும் வேறு சில மரங்கள் கீழே விழுவதும் நாம் அறிந்ததே. மரங்கள் கீழே விழுவதும் அல்லது விழாததும் அவற்றின் வேரூன்றிய தன்மையை பொறுத்தது. பூமியின் ஆழத்திற்குள் தங்களின் வேர்களை பாய்ச்சிய மரங்கள் எத்தகைய புயலையும் லாபகமாக எதிர்கொள்கின்றன. மனித வாழ்வு கூட இது போன்றதுதான். பிரச்சனை புயல்கள் வீசுகின்ற பொழுது சில மனிதர்களின் மனம் சாய்ந்து விடுவதும் வேறு சில மனிதர்களின் மனம் நிலையாயிருப்பதும் நாம் அறிந்ததே. இதற்கான அடிப்படை காரணம் மனித மனதின் வேரூன்றிய தன்மையில் உள்ள வித்தியாசமாகும். எந்த ஒரு மனிதர் அன்பை தன் வாழ்வில் அனுபவித்தவராக, அதிலும் குறிப்பாக இறைவனது அன்பையும் அவரது பிரசன்னத்தையும் தன் வாழ்வில் உணர்ந்தவராக இருக்கின்றாரோ, அவர் தன் வாழ்க்கையின் வேர்களை ஆழத்திற்குள் பாய்ச்சியிருக்கிறார் என்று அர்த்தம். அவரது வேரூன்றிய தன்மை ஆழமானதாக இருக்கிறது என்று பொருள். இன்றைய வாசகங்கள் கடவுளில் வேரூன்றி இருந்த எரேமியாவும் இயேசுவும் தங்கள் எதிர்ப்புகளை அஞ்சாது எதிர்கொண்டது குறித்து பேசுகின்றன. நாமும் கடவுள் அன்பில் வளர்ந்து வாழ்வின் பிரச்சனை புயல்களை லாபகமாக எளிதாக எதிர்கொள்வதற்கான அருளை இன்றைய நாளில் மன்றாடுவோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 4 முதல் 5 மற்றும் 17 முதல் 19 முடிய. எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நீயோ உன் இடையை வரிந்து கட்டிக்கொள், புறப்படு. நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல். அவர்கள் முன் கலக்கமுறாதே, இல்லையேல் அவர்கள் முன் உன்னை கலக்கமுறச் செய்வேன். இதோ இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும், அதாவது யூதாவின் அரசர்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் குருக்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் எதிராக அரண்சூழ் நகராகவும் இரும்புத் தூணாகவும் வெண்கலச் சுவராகவும் ஆக்கியுள்ளேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள். எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. படைகளின் ஆண்டவர் இவரே மாட்சி மிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவரே மாட்சி மிகு மன்னர். இவரே மாட்சி மிகு மன்னர். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் இவரே மாட்சி மிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவரே மாட்சி மிகு மன்னர். இவரே மாட்சி மிகு மன்னர். மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். படைகளின் ஆண்டவர் இவர்.
மாட்சிமிகு மன்னர். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். இவரே மாட்சிமிகு மன்னர். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். இவரே மாட்சிமிகு மன்னர். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14-18 முடிய. ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்துவிட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 வசனங்கள் 22-32 வரை. மோசேயின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலருக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையிலேந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயலருக்கு பெருமை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த நார்விச் நகரத்து ஜூலியானா என்பவர் ஆன்மீக அனுபவம் பெற்ற ஒரு துறவி. ஒரு முறை அவர் கடவுளிடம், இந்த உலகை நீங்கள் ஏன் படைத்தீர்கள் என்கின்ற கேள்வியை கேட்டாராம். அதற்கான பதிலை கடவுளை இவ்வாறு கொடுத்ததாக ஜூலியானா எழுதுகின்றார்.
உலகை படைத்தது முதற்கொண்டு நான் செய்யும் செயல்களுக்கான காரணம் என்ன என்று என்னை வினவுகிறாய். தெளிவாக தெரிந்து கொள், அன்புதான் காரணம். இப்போது இந்த பதிலை உனக்கு வெளிப்படுத்துவது யார் என எண்ணுகிறாய்? அன்புதான் வெளிப்படுத்துகிறது. என் செயல்பாடுகளில் நான் வெளிப்படுத்துவது எது என்று எண்ணுகின்றாய்? அன்பைத்தான் வெளிப்படுத்துகிறேன். எதற்காக இவற்றையெல்லாம் வெளிப்படுத்துகிறேன் என்று எண்ணுகின்றாய்? அன்பிற்காகவே வெளிப்படுத்துகிறேன். இவ்வாறு கடவுளுக்கும் தனக்கும் இடையேயான உரையாடலை ஜூலியானா எழுதுகின்றார். அன்பு மட்டுமே மானுட வாழ்வின் ஆரம்பமாகவும் ஆதாரமாகவும் அனைத்துமாகவும் இருக்கிறது என்பதை மேற்கண்ட நிகழ்வும் இன்றைய 2ஆம் வாசகமும் நமக்கு எடுத்துரைக்கின்றன. வாழ்விற்குள் அன்பை கொண்டு வந்தால் வாழ்வு அர்த்தம் பெறுகிறது. வாழ்விலிருந்து அன்பை நீக்கிவிட்டால் வாழ்வு தன் அர்த்தத்தை இழந்து விடுகிறது. வாழ்விற்குள் அன்பு வந்தால் அனைத்தும் வந்து விடுகிறது. அன்பு இல்லாத வாழ்விலோ எதுவுமே இருப்பதாக தெரிவதில்லை. அன்பின் இத்தகைய உன்னத தன்மையின் காரணமாகவே 2ஆம் வாசகத்தில் புனித பவுல் அன்பின் பெருமையை பறைசாற்றும் அற்புதமான பாடலை நமக்கு தருகின்றார். அன்பு மனிதர்களது வாழ்விற்குள் பல்வேறு விதமான நன்மைகளை கொண்டு வரக்கூடியது. அவற்றில் ஒரு முக்கியமான பலனை மட்டும் இன்றைய நாளில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பரந்துபட்ட தன்மை, த யூனிவர்சாலிட்டி ஆஃப் லவ். இறைமகன் இயேசு இறையாட்சியின்பால் நிலைப்பாடு எடுத்து பரந்த மனப்பான்மையோடு செயல்பட்டார். இதற்கு மாறாக யூதர்களோ கடவுளுக்கு தாங்கள் மட்டும் நெருக்கமானவர்கள் என்ற குறுகிய எண்ணத்தோடும் அந்த குறுகிய எண்ணம் தந்த மமதை மனநிலையோடும் வாழ்ந்து வந்தார்கள். இத்தகைய மனநிலை கொண்ட யூதர்களிடம் கடவுள் எல்லைகளை தாண்டி செயல்படுகிறார் என்கிற செய்தியை இயேசு எடுத்துச் சொன்ன பொழுது யூதர்களால் அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. குறுகிய மனம் உள்ளவர்கள் எத்தகைய குதர்க்கமான செயல்பாடுகளுக்கும் தயாராகி விடுவார்கள் என்பதற்கு சிறந்த உதாரணம் யூதர்கள். தங்களின் குறுகிய மனநிலைகளை கடவுளின் மீது திணித்தது மட்டுமல்லாமல் தங்களது மனநிலைக்கு ஏற்பவே கடவுளின் மகன் கூட செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்த்தனர். இயேசுவோ கடவுளின் பரந்துபட்ட தன்மையையும் அவரது உள்ளடக்க தன்மையையும், காட்ஸ் இன்க்ளூசிவ்னஸ், தூக்கி பிடித்தார். இந்த உலகில் உள்ள அனைத்தும் கடவுள் என்ற மாபெரும் சக்தியாலும் அந்த சக்திக்குள்ளும் தான் இயங்குகின்றன என்ற வாழ்வியல் பாடத்தை யூதர்களுக்கு கற்றுக் கொடுக்க முனைந்தார். அவர்களது குறுகலான மனநிலையை உடைக்கும் பொருட்டு ஒரு சில உவமைகளை கூறினார். உதாரணமாக நல்ல சமாரியன் உவமை, பரிசேயன் ஆயக்காரன் உவமை போன்றவை. அதே வேளையில் கடவுளின் பரந்துபட்ட அன்பை வெளிப்படுத்தும் பொருட்டு ஒரு சில செயல்பாடுகளை மேற்கொண்டார். பிற இனத்தார் பற்றிய நேர்மறையான பார்வையை யூதர்களுக்கு வழங்கினார். இன்றைய நற்செய்தியில் அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். அடுத்தபடியாக பிற இனத்தார் பகுதிகளான தீர், சீதோன் போன்றவற்றிற்கு அடிக்கடி சென்று வந்தார். யூதர்களால் தாழ்வாக கருதப்பட்டவர்களோடு உரையாடி விருந்துண்டார். இவையெல்லாம் கடவுளது பரந்துபட்ட அன்பை யூதர்களுக்கு வெளிப்படுத்தும் பொருட்டு இயேசு மேற்கொண்ட செயல்பாடுகள். இருப்பினும் யூதர்களால் இயேசுவை புரிந்து கொள்ள முடியவில்லை. தங்களது மனதில் எல்லைகளை கொண்ட மனிதர்கள் தங்களுக்கும் ஏன் கடவுளுக்குமே எல்லைகளை போடுவார்கள் என்பதற்கு சிறந்த உதாரணம் யூதர்கள். இதற்கு மாறாக எந்த ஒரு மனிதர் தன் மனதின் எல்லைகளை உடைக்கின்றாரோ அம்மனிதர் கடவுளை மட்டுமே தன் எல்லையாக கொள்வார் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதர் இறந்த பின்பு விண்ணகத்திற்கு சென்றாராம். விண்ணக வாயிலில் நின்று கொண்டிருந்த புனித பேதுரு அவரை அழைத்து கொண்டு விண்ணகத்தின் பல பகுதிகளை சுற்றி காண்பித்தார். அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட பகுதி வழியாக சென்ற பொழுது இந்த பகுதி இந்து மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என்று சொன்னாராம். அடுத்து தொடர்ந்து சென்ற பொழுது இந்த பகுதியில் இஸ்லாமிய மக்கள் வசிக்கிறார்கள் என்று சொன்னாராம். இன்னும் தொடர்ந்து சென்ற பொழுது இந்த பகுதியில் கடவுளை நம்பாத நாத்திகர்கள் வாழ்கிறார்கள் என்று சொன்னாராம். அடுத்து ஒரு பகுதிக்குள் நுழைந்த பொழுது பேதுரு உடன் வந்தவரிடம் அமைதியாக பேசாமல் வா என்று சொல்லி அழைத்து சென்றாராம். அந்த பகுதியை கடந்ததும்
இந்த பகுதியில் கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொன்னாராம். அப்பொழுது அந்த மனிதர், எதற்காக என்னை பேசக்கூடாது என்று சொன்னீர்கள் என்று கேட்க, பேதுரு, இங்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் தாங்கள் மட்டும்தான் விண்ணகத்தில் இருப்பதாக எண்ணிக்கொள்ளுகிறார்கள், மற்ற எல்லோருமே நரகத்திற்கு அனுப்பப்பட்டு விட்டார்கள் என்று எண்ணுகின்றார்கள். இது அவர்களது அறியாமை. எனினும் அவர்களது அறியாமையை நான் பெரும்பாலும் தொந்தரவு செய்வதில்லை என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளுக்கு நெருக்கமாக இருக்க முயற்சிப்பதில் தவறு இல்லை. ஆனால் கடவுள் நமக்கு மட்டும்தான் நெருக்கமாக இருக்கிறார் என்று நினைக்கும் போதுதான் பிரச்சனை ஆரம்பமாகிறது. மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, உமது பரந்துபட்ட அன்பை நாங்கள் உணரும் பொருட்டு எமது மனநிலையை பரந்துபட்டதாக மாற்றிக்கொள்ள வரம்தாரும். ஆமேன். எருசலேம் கோவிலில் இயேசு குழந்தையை ஏந்திக் கொண்டு மரியாளும் சூசையும் வருகின்றனர். சிமியோன் கைகளில் காணிக்கையாக குழந்தையை தருகின்றனர்.